அனைவருக்கும் வணக்கம். நாம டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கிளாஸ் பார்த்துருக்கோம். இந்த சீரிஸ் உடைய கடைசி கிளாஸுங்க இது. இந்த கிளாஸ் இல்லாமல் ஒரு ஓவரால் ரிவிஷனையும் பார்க்க போகிறோம். அதன் பிறகு இந்த கிளைமேட் சேஞ்சினால எப்படி வந்து டிசாஸ்டர் ஆனது ஏற்படுது, அது பிறகு இந்த மாதிரி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லேருந்து இந்தியாவை எப்படி நம்ம பாதுகாக்கலாம், அதுக்கான வே ஃபார்வர்ட் டெக்னிக்ஸ் என்னென்ன, இது தான் நம்ம கிளாஸில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நாம ஒரு கிளைமேட் சேஞ்சினால எப்படி டிசாஸ்டர் ஆனது ஏற்படுது, ஸோ இந்த கிளைமேட் சேஞ்சுக்கும் டிசாஸ்டருக்கும் இடையில கூடிய அந்த லிங்கேஜ் என்ன, இதுக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், கிளைமேட் சேஞ்ச் இஸ் இன்க்ரீசிங் த ஃப்ரீக்வன்சி, இன்டென்சிட்டி அண்ட் அன்பிரடிக்டபிலிட்டி ஆஃப் நேச்சுரல் டிசாஸ்டர். அதாவது ஒரு நேச்சுரல் டிசாஸ்டருடைய அதோட ஃப்ரீக்வன்சி என்ன, ஒரு டிசாஸ்டருக்கும் ஒரு டிசாஸ்டருக்கும் இடையில கூடிய அந்த இடைவெளி என்ன, அதோட இன்டென்சிட்டி, அதோட பாதிப்பு என்ன, அதோடைய அன்பிரடிக்டபிலிட்டி. இப்போ சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படிங்கிறது ஜூன் டு செப்டம்பர், இதே வந்து மார்ச்சில் இருந்துச்சுன்னா அது அன்பிரடிக்டபிள் தானே. ஸோ இந்த மாதிரியான காரணங்களுக்கெல்லாம் இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு இன்ஃப்ளூயன்ஸராக இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? எவிடன்ஸ் ஆஃப் த இம்பாக்ட் நம்ம மேலே குறித்தது நாம் எவிடன்ஸோட நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சீ லெவல் அப்படிங்கிறது ஒரு கிளைமேட்டிக் சேஞ்ச் அப்படிங்கிறது. இதனால் என்ன ஆகும்? கோஸ்டல் எரோஷன் ஏற்படும், சலைன் ஃப்ளட்ஸ் வந்து ஏற்படும், ரைசிங் த டெம்பரேச்சர், வெப்பமாதலின் காரணமாக ஹீட் வேவ்ஸ் ஜென்ரேட் ஆகும், வைல்ட் ஃபயர்ஸ் ஆனது கிரியேட் ஆகும். எரேட்டிக் மான்சூனால் பாருங்கள், மான்சூன் ஆனது இந்த டைமில் உருவாகுறதுனால அதோடைய அந்த தள்ளி போடுதல்னால ட்ரவுட்ஸ், வறட்சி ஏற்படும், ஃப்ளட்ஸ் இந்த சேம் ரீஜன், அதே இடங்களில் இந்த ஃப்ளாஷ் க்ளவுட் பர்ஸ்ட்னால ஃப்ளட்ஸும் வந்து ஏற்படும். வார்மர் ஓஷன்ஸ், கடலானது அதிகப்படியான சூடாவதன் காரணமாக மோர் இன்டென்ஸ் சைக்ளோன்ஸ் உருவாகும். எங்கே வந்து எந்த கடலில் அதிகப்படியான இன்சுலேஷன் இருக்குதோ அங்கே தானே அதிகப்படியான சைக்ளோன்ஸ் கிரியேட் ஆகும். ஏன்னா லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும், லோ ப்ரெஷர் லீட்ஸ் டு த சைக்ளோன்ஸ் அப்படிங்கிறது நாம் ஜியோகிராஃபி கிளாஸ்லேயே பார்த்துருப்போம், நம்ம கிளாஸில் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். கிளேஷியல் ரிட்ரீட் அப்படிங்கிறது, கிளேஷியல் ரிட்ரீட்னா என்ன, இந்த கிளாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, மேலே பார்த்தா அந்த மொரைன் அப்படிங்கிறது, இந்த கிளேஷியரானது மெல்ட் ஆகி இங்கே வருது, அப்படி மெல்ட் ஆகி இங்கே வரும்போது அது ஃப்ளாட் ஃப்ளட் கிரியேட் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து எவிடன்ஸ் ஆஃப் இம்பாக்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் தட் இம்பாக்ட் த டிசாஸ்டர் அஃபெக்ட்ஸ் டிசாஸ்டர்னு சொல்லலாம். சரிங்களா? சரி, இப்போது இந்தியாஸ் கிளைமேட் லிங்க்டு டிசாஸ்டர், இந்தியாவில் இந்த கிளைமேட்டான டிசாஸ்டர் ஏற்படுது இல்லையா, அது எதனால் ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ப்ராக்டிக்கல் எவிடன்ஸோடு நம்ம பார்க்க போகிறோம். கேரளா ஃப்ளட்ஸ் சொல்லாங்க, 2008 இருந்த கேரளா ஃப்ளட்ஸ் சொல்லலாம். இது எதனால்? சடனாக ஏற்பட்டதுனால இந்த மான்சூன் ரெயின்ஃபால்னால, இந்த மான்சூன் ஷிஃப்ட்டுங்க. ஒரு தான் மழை பொழியும், கடந்த 2 வருஷம் சரியாக மழை பொழியல்னா சேர்த்து வச்சு இந்த வருஷம் பொழியும் போது அது ஃப்ளட்டாக மாறுது. சைக்ளோன் தாக்டே, இந்த சைக்ளோன் தாக்டே அப்படிங்கிறது 2021 உருவாகுது. அரேபியன் சி ஆனது அதிகப்படியான வார்ம் ஆகிறதுனால ரேர் வெஸ்ட் கோஸ்ட் சைக்ளோன் உருவாகுது. இது ஒன்று. ஸோ பாருங்கள், இந்த அரேபியன் சி ஒரு வார்மான ஓஷன் அப்படிங்கிறது நம்ம எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அதில் தான் வந்து மீன் பிடிப்பு தொழிலானது அதிகமாக ஏற்படுது. நீங்கள் பாருங்கள், எங்கெல்லாம் வந்து இந்த வார்மான ஓஷன் இருக்குதோ, எங்கெல்லாம் வந்து நீங்கள் பாருங்கள் இந்த வார்மான ஓஷனும் இந்த கோல்டான ஓஷனும் எங்கெல்லாம் மீட் ஆகுதோ அந்த இடங்கள்லாம் வந்து மீன்பிடி தொழில் வந்து அதிகமாக இருக்கும். ஏன் அங்கே அதிகமாக இருக்கிறது காரணம்னா, இது வாமான சீயாக அதிகமாக என்ன ஆகுனா, இந்த வெஸ்டர்ன் காஸ் இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் வர்றதுனால அந்த மீன்பிடி தொழில் அங்கே அதிகமாகுது. அது இது உத்தரகாண்டில் நடந்து அதே மாதிரி கிளாஃப் மேலே பார்த்தது தான் அந்த க்ளவுட் பஸ்ட், இந்த கிளேஷியர் ரிட்ரேட்டர் தான். அந்த கிளேஷியரானது பிரேக் ஆகுது. காரணம் என்ன? அதிகப்படியான வெப்பதான காரணம், பனி வந்து உருகுதுங்க, அதான் சொல்கிறாங்க. அது வந்து ஹீட் வேவ் ரொம்ப இந்த 2021 அதிகப்படியான ஹீட் வேவ் இருந்துச்சு பாருங்கள். டெல்லி, ராஜஸ்தான்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் 45 டிகிரிக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் இருந்துச்சுங்க. அந்த டைமில் ரொம்ப இதுவாக இருந்துச்சுங்க, நீங்கள் அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதை வந்து குளோபல் ஃப்ரேம் ஒர்க்ஸ் லிங்கிங் இந்த டிசாஸ்டர் ரிலீஃப் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். இந்த டிசாஸ்டர்னால, இந்த கிளைமேட் சேஞ்சினால குளோபல் லெவலில் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்கன்னு பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்தது தான். சென்டாய் ஃப்ரேம் ஒர்க்கு 2015 2030 வரைக்கும் இதை கொடுத்துருப்பாங்க. கிளைமேட் வந்து நம்ம எப்படி வந்து தடுக்கலான்றது. பாரிஸ் அக்ரிமெண்ட் 2015 கொண்டு வந்தது. இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் மூலமாக குளோபல் வார்மிங்கை இந்த 2% குறைவாகவே நம்ம வச்சுக்கிறது. அது பிறகு வந்து கோல் 13 SDGயோடைய கோல் 13 இந்த கிளைமேட்டை எதிர்த்து நாம் எப்படி வந்து சஃபிஷியண்ட்டாக போகணும் அப்படிங்கிறது. காப் சப்மிட் ஒரு வழி நம்ம பார்த்துருப்போம். இந்த காப் சப்மிட்டில் அதாவது கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, நேஷ்னலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன்ஸ், அதாவது எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட இது எடுத்து வருதுங்க, அஜெண்டாவை கொண்டு வருது, அதான் சொல்கிறாங்க. அப்போ இந்தியாவுடைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன, அவங்களுடைய பாலிசிஸ் என்னென்னு பார்க்கும்போது NAPCC நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது 8 மிஷன்ஸ், வாட்டர், எனர்ஜி, அக்ரிகல்ச்சர், இதெல்லாம் வந்து சில ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வருது. ஸ்டேட் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட்டிக் சேஞ்ச், இவங்க ஸ்டேட் லெவலில் மேலே கொடுத்தது அடாப்ட் பண்ணுவாங்க. நேஷனல் அடாப்டேஷன் ஃபண்ட் ஃபார் கிளைமேட் சேஞ்ச்
அதாவது ஃபண்ட்ஸ் வந்து அலோகேட் பண்ணுறதுங்க, அவ்வளோதாங்க. நேஷனல் சைக்ளோன் ரிஸ்க் மிட்டிகேஷன் ப்ராஜெக்ட், இந்த ஏர்லி வார்னிங் சைக்ளோன் ஷெல்டர்ஸை அமைக்கிறது. அதே மாதிரி தான் ஸ்மார்ட் சிட்டிஸும் அதே போல் தான். இதில் மேலே பார்த்தே தான் வந்து ரிப்பீட் ஆகிட்டே வருது. நீங்கள் இதை படித்தாலே உங்களுக்கு புரியும். திரும்ப ரிப்பீட் பண்ணி உங்களோட நேரத்தை வந்து வீணடிக்க விரும்பல. சரி, இப்போது என்னென்ன வேர்ப் வேர்ட்ஸை கொண்டு வரணும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் நம்ம என்னெல்லாம் வந்து முன்னோக்கி போகணும் அப்படின்னு பார்க்கும்போது பாலிசி ஆக்ஷன்ஸை கொண்டு வர்றது, டெக்னாலஜிஸை இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணுறது, கவர்னன்ஸில் நிர்வாகத்தில் சில சீர்திருத்தங்களை கொண்டு வர்றது, கம்யூனிட்டி ஆக்ஷனை கொண்டு வர்றது. என்னென்ன பாலிசி ஆக்ஷன்? இன்டிகிரேட்டட் டிஆர் ஆல் டெவலப்மெண்ட் ஸ்கீம், எல்லா டெவலப்மெண்ட் ஸ்கீம் சொல்லுது பாருங்கள். மகாத்மா காந்தியோடைய இந்த 100 நாள் வேலை திட்டம் இருக்குது இல்லையா, இந்த 100 நாள் வேலை திட்டத்தை மக்கள்கிட்ட வந்து ஏரியை தூர்வாடுறது, இந்த ஆறுகளை வந்து சரியமைக்கிறது, இது மாதிரி வேலைகளை கொண்டு வரலாம். ரெகுலர் டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் பிளான்ஸ் வித் கிளைமேட்டிக் லைன்ஸ், டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து அந்த பருவநிலைக்கு தகுந்த மாதிரி செயல்பட வைக்கிறது, டெக்னாலஜியை பயன்படுத்து, ரியல் டைம் இந்த ஜாகிரபி டெக்னாலஜியை பயன்படுத்து, ஏஐ ஃபோர்காஸ்டிங் கொண்டு வருது, இஸ்ரோவுடைய அந்த சேட்டலைட்டை வந்து இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காக பயன்படுத்துறது, ட்ரோன் பேஸ்ட் டேமேஜ் அசஸ்மெண்ட், ட்ரோன் மூலயமா எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் ஸ்டடி பண்ணுறதுன்னு வாயிலா. கவர்னன்ஸ், இந்த ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுடைய அதோடைய உங்களுடைய அட்டானமி இன்க்ரீஸ் பண்ணுறதன் மூலமாக அவங்களுக்கான ப்ராப்பரான ஃபண்டிங்கை கொடுப்பதன் மூலமாக. ட்ரெயின் த பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன் லோக்கல் ரெசிலியன்ஸ், இந்த பஞ்சாயத்து ராஜ் இருக்கக்கூடிய அந்த லோக்கல் கம்யூனிட்டிஸ்க்கு நம்ம ப்ராப்பராக ட்ரைனிங் கொடுப்பது. அப்புறம் என்ஃபோர்ஸ் த ஸ்ட்ரிக்டர் கம்ப்ளைன்ஸ் வித் கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன், அதாவது இந்த கோஸ்டல் ஏரியாவில் இந்த சுனாமி மாதிரியான இருக்க ஏரியாக்களில் அந்த பிளான்டேஷனை கொண்டு வரது, இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டான ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது. கம்யூனிட்டி ஆக்ஷன், பில்ட் த கிளைமேட் லிட்ரஸி, அதாவது மழை வரப்போகுது அப்படின்னா அதை மக்களுக்கு அந்த லிட்ரஸி மூலமாக எஜுகேட் பண்ணுறது. இன்டிகிரேட் த சிபிடிஎம் வித் கிளைமேட் அடாப்டேஷன் பிளான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ப்ரொமோட் எஸ்டிஹெச்டி நேச்சுரல் ஃபார்மிங் அண்டு வாட்டர் கன்சர்வேஷன் டிராஃப்ட் ஏரியாஸ். இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி இந்த கம்யூனிட்டி ஏரியாவில் பார்த்தே தான், அங்கே வேர்ல்டு ஃபார்வேர்டு தான், அந்த வே ஃபார்வேர்டு தான், அதுதான் ரிப்பீட்டாக திருப்பி பார்க்குறோம். சரிங்களா? இப்போ ப்ராக்டிஸ் கொஷினுங்க. த நேஷனல் அடாப்டேஷன் ஃபண்ட் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் இஸ் இம்ப்ளிமெண்டட் பை, அதாவது இது நேஷனல் அடாப்டேஷன் பிளான்னு சொல்கிறோம் இல்லையா, இது யாராலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது? இது மேலே பார்த்துருப்போன்னு நினைக்கிறேன். ஏவா, பிஏ, சிஏ, டிஆ, இந்த 4 டிபார்ட்மெண்ட்டில் யார் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க? சரிங்களா? இதுக்கான சரியான ஆன்சரை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்கேஸ் இது நம்ம சொல்லலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் படிச்சுட்டு இதுக்கான சரியான ஆன்சர் கீழே சொல்லுங்கள். சரிங்களா? இதோட வந்து இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சீரிஸ் வந்து முடியுதுங்க. தொடர்ச்சியாக இந்த 10 நாளும் இந்த சீரீஸை வந்து விடாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இடையில ஒரு 4 நாள் வந்து நான் கிளாஸ் எடுக்கலை, மன்னிச்சிடுங்க. நீங்கள் மனசில் எனக்கு தெரியுது என்ன ஃபேமிலி இஷ்யூஸ்னால அதை எடுக்க முடியல. ஸோ இந்த கிளாஸ் தொடர்ந்து அடுத்த இன்னொரு சீரிஸ் வரப்போகுது. இந்த சப்போர்ட்டை இத்தனை நாள் நீங்கள் கொடுத்த இந்த சப்போர்ட்டை அந்த சீரிஸுக்கும் கொடுங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். முன்னாடி சொன்னபோது அந்த கிளாஸோட ஸ்டார்டிங்லேயே சொன்னது போல தான், இந்த தகவல் மட்டுமே போதுமானது கிடையாது. இது இல்லாமல் நீங்கள் நிறைய சோர்ஸை தினமும் வந்து நியூஸ் பேப்பரை பார்த்து இது சார்ந்து எதெல்லாம் வந்து அப்டேட் நடந்தது அப்படிங்கிறத நீங்கள் அது பீரியடிக்காக நம்ம அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். அதுதான் நம்மளுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இதுவே நமக்கு போதுமானது கிடையாது. சரிங்களா? இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக, அந்த சீரிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த ரீசர்ச் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.